அறிவோம் அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாராந்திர இயங்கலை சமய வகுப்பில் நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எப்போதும் கூட்டமா வரும் இல்லையா? கடந்த முறை கூட பிருந்தாஜி சொன்னாங்க, ஜெகாஜியும் பிரகாஷ்ஜியும் வந்து இளைஞர்களை வைத்து நடத்துவது கண்ணார் பட்டுச்சல் தெரியல. இந்த வாரம் மாணவர்கள் வர இயலவில்லை. காரணம், எங்களை பொறுத்த மட்டும் துகூர் மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் எங்களுக்கு பள்ளி நாள். மாணவர்கள் பள்ளி முடிந்து வகுப்பு தொடங்கிவிட்ட பிறகு அவர் ஒருவராக வந்து இருந்து கொள்வார்கள். நேரத்தை கடத்தாது. இப்பொழுது நம்மோடு இணைந்திருக்கும் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் இந்த இயங்கலை வகுப்பில் வந்து பலன் பெறும்படி அப்படி கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டிய பொருள் என்னவென்றால் இந்து தர்மம் பாடநூல் 4 இதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பரவாயில்லை, எங்களோடு இந்த ஒரு மணி நேரம், அதாவது இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 மணியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த வகுப்பில் நீங்கள் இருந்து கொண்டு இங்கே சமயத்தை தொடர்ந்து நாம் கொடுக்கின்ற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து பயனடைவீர்கள் என்று பெரும் எதிர்பார்க்கின்றோம். சரி மாணவர்களே, வீட்டில் இருந்து நம்ம வகுப்பில் இருந்து நீங்கள் இப்பொழுது நாம் 4:30 மணி ஆகிவிட்டது. சரியாக 4:31 ஆகிவிட்டது. நம்ம வகுப்பை நாம் இப்பொழுது தொடங்க வைக்கின்றோம். தொடக்கமாக நம்முடைய மௌனம், தியானம், பிராணம் ஆகிய இந்த 3 முக்கிய அங்கங்களை முடித்துவிட்டு குரு வணக்கம் விடைபெறுக்கு தொடர்ந்து விநாயகர் துதி என்று நாம் நிகழ்ச்சியினை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மௌனம், தியானம், பிரணவம். குரு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. விநாயகர் துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமெயீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அன்புக்கினிய மாணவர் செல்வங்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்து பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு இயங்கலை சமய வகுப்பில் இணைந்து கொள்ள அன்புடன் விடுகின்றோம். நாம் காலத்தை கடத்தாது தொடர்ந்து வழக்கமாக இப்பொழுது நாம் தேவாரம் ஒன்றினை ஓதவிருக்கின்றோம். இவ்வாரம் நாம் திருநாவுக்கரசர் பெருமான் ஓதிய சலம்பூவோடு தூபம் என்ற பாடலை நாம் பாடவிருக்கின்றோம். இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் என்னுடன் சேர்ந்து பாடலாம். தெரியாதவர்கள் பாடல் அடிகள் நம் திரையிலே காட்டப்படும், அதனை பார்த்து நீங்கள் ஓதி பழகி கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடம், இன்றைய தேவாரமாக்கப்பட்டது நம்முடைய மலேசிய இந்து தர்ம பாடநூல் 4 இடம்பெற்றிருக்கின்றது. புத்தகத்தை வைத்திருக்கின்றவர்கள் பக்கம் என்ன பக்கம்? சரி, பக்கம் 72 இந்த புத்தகத்திலே இந்த பாடல் இங்கே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சேர்ந்து பாடலாம். தெரியாதவர்கள் சற்று முன்பு கூறியது போல திரையிலே காட்டப்படும் அந்த வார்த்தைகளை நீங்கள் பின்தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன்
தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் பழி கொண்டுழல்வாய் உடலுள் ஒரு சூலை தவி தருளாய் உழந்தார் தலையில் பழி கொண்டுழல்வாய் உடலுள் ஒரு சூலை தவி தருளாய் அழந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரடான துறை அம்மானே அழந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரடான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். சரி, நம்முடைய பாடல் திருமுறை உறுதியாகிவிட்டது. சரி, நம்முடைய மாணவர் வந்து விட்டார். வாங்க. மிக நீண்ட நேரமா அவர் காத்துக் கொண்டிருந்தார். நம்முடைய பிரார்த்தனை செய்யும் பொழுதே அவர் வந்திருந்தாரு. சரி, வந்து இடையில போடக்கூடாது என்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார். ஹரியோம். ஹரியோம். இன்னைக்கு உங்க அறிமுகம் செய்து கொடுத்தீங்களா? ஹரியோம். நான் கைவேசேகர் கோத்தமசாய் மாசேஜிகோ. நான் என்னை அறிமுகப்படுத்திக்கல இல்லையா? அறிமுகப்படுத்திக் கொள்ள. ஹரியோம். நான் உங்கள் அன்புடன் MSP பிரகாஷ் முனிசாமி மாசாஜிகோ. சற்று முன்பு நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க இல்லையா? யாருடைய தேவாரம் ஓதப்பட்டது? இது யார் பாடியது? என்ன பாடல்? சலம்போடு திருநாவுக்கரசர். ஓகே, மிக சரியான பதில். சலம்பு ஒரு தூபம். இந்த பாடலை பாடியது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் வந்து முதலில் சைவ சமயத்தில் இருந்து பிறகு சமணம் மதம் மாறி சென்ற பிறகு அவர் நிறைய சில இதழ்களுக்கு ஆளாக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய அக்காவை தேடி வரும் பொழுது அக்கா சொன்னார், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய நோய் எல்லாம் குணமாக வேண்டும் என்றால் ஈசனை கணித்து திருநீற்றினை அணிந்து கொண்டு அவர் நினைத்து பாடு, மனம் முருகி மன்னிப்பு கேட்டு அவரை நீ வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் பாடிய முதல் பாடல், அதாவது திருநாவுக்கரச பெருமான் பாடிய முதல் பாடல் கூற்றாயினவாறு. இந்த பாடலே கூற்றாயினவாறு. அந்த பதிகத்தில் திரு வீரட்டானத்தலை பதிகம் என்ற பதிகத்தில் மொத்தம் 10 பாடல்கள் இருக்கின்றன. சில பதிகங்களில் 11 பாடல்கள் இருக்கும். பதிகம் என்றால் 10 பாடல்கள் கொண்டது பதிகம். திருநாவுக்கரச பெருமான் சில வேளைகளில் அவருடைய பதிகத்தில் 11 பாடல்கள் பாடியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த கூற்றாயினவாறு பதிகத்திலே 6வதாக பாடப்பட்ட பாடல் தான் சலம்பு ஒரு தூவம். கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பாடல் நீங்க படிச்சிருப்பீங்க. சரி, சற்று முன்பு பாடப்பட்ட இந்த பாடலில் உங்களுக்கு நீங்கள் விளங்கி கொண்ட, அதாவது இந்த பாடலை கேட்டோன்னு சில வரிகள் நம்மளுக்கு விளங்கும், சில பாடல்கள் சில வரிகள் அறவே விளங்கு, என்ன பேசுறாங்க என்ன பாடுறாங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது அழகான மழலை மொழி பேசும் கொஞ்சம் தமிழ் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எளிமையான தமிழிலே பாடப்பட்ட இந்த பாடலிலே அருகில் உங்களுக்கு நீங்கள் விளங்கி கொண்ட வார்த்தைகள், பொருள் ஏதாவது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஜலம், பூ, தூபம். ஓகே, ஜலம், பூ, தூபம், தமிழோடு மறந்தது என்று பாடினார் இல்லையா? தமிழ்ல பாடுற பாடல். சரி, இந்த சலம் என்னது? தண்ணீர். ஜலம் என்று சொல்றாங்க இல்லையா? தண்ணீர், தண்ணீர் பிறகு பூ. ஜலம், தண்ணீர், பூ, பிறகு தூபம். இது இந்த பொருள் எல்லாம் நம்ம இங்க இந்துக்களாக இருக்க நாம் வந்து எந்த இடத்துல அதிகமா பயன்படுத்துறத நீங்க பார்த்திருக்கீங்க, அல்லது நீங்க பயன்படுத்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் எஸ், நிச்சயமாக அவர் மிகவும் சரியான பதில் கூறியிருக்கின்றார். நிச்சயமாக இந்துக்களாக இருக்கின்ற நாம நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நம்முடைய சாத்திரங்களும், நம்முடைய வேதங்கள், நம்முடைய திருமுறைகள், நம்முடைய மந்திரம், புனஸ்காரம், அத்தனை எல்லா விஷயத்திலுமே நம்முடைய வழிபாடு, குறிப்பா நம்ம வழிபாட்டில் வந்து நம்முடைய இந்துக்களுடைய ஆலய வழிபாடாக இருக்கலாம், இல்ல வழிபாடு, எந்த வழிபாடாக சடங்கு முறை பார்த்தோம் இல்லையா கடந்த பாடத்துல? அந்த மாதிரி ஒரு மனிதன் பிறந்திலிருந்து இறக்கும் வரை நடக்கிற எல்லா சடங்குகளுக்குமே பூஜைகள், வழிபாடுகள் மிக முக்கிய பங்கை ஆற்றுகின்றன. இதவே சித்தர்கள் வேதத்தில் எல்லாம் மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். இந்த எளிமையான இந்த வழிபாடு முறையை தான் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் அவர்கள்
அவர்கள் தன்னுடைய சலம்பு ஒடுத்துவோம் என்ற பாடல் வழி, அதாவது நோயில அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இதுவா இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நானே, இது எப்படி நம்ம அப்படி சாமி கிட்ட பேரம் பேசுவோம். எனக்கு நான் எஸ்பிஎம்ல மத்தியே எடுத்துனோம் மொட்டடிப்பாங்க இல்லையா, காவடி எடுப்பாங்க, ஏதாவது நம்ம ஒரு வேண்டுதல் செய்யறோம். ஆனா இவர் என்ன செய்தாருன்னா அப்படி இல்லை, உன்னை நினைத்து இறைவா உன் பாதங்களை நினைத்து சதா உன் சிந்தனையில் இருப்பதற்காக நான் வழிபாடுகள் செய்கின்றேன். தமிழிலே மிகவும் எளிமையான முறையிலே மந்திரங்கள், தேவாரங்கள், திருமுறைகள் நான் ஓதி உன்னை புகழ்ந்து பாடுறேன். என்னோட பிரச்சனையை தீர்த்துறேன். நான் எப்படி செய்யறேன், ஒவ்வொரு நாளும் வந்து காலையில நான் பூஜை பண்றேன், மாலையில பூஜை பண்றேன். அதுக்கு மிக எளிமையான பொருட்கள் தான், ஆடம்பரம்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளா எளிமையா கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் பூஜைகள் வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்திருக்கின்றார். அந்த பாடலில் காணப்பட்ட விஷயங்கள் போன்று இன்று நம்முடைய பாடத்தில் இல்ல வழிபாடு அதன் தொடர்பான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். இந்த மணி எடுத்து பூஜை செய்ய போறதில்லை. அதாவது ஒரு இந்து வீட்டிலே கண்டிப்பா ஒரு இந்துவா இருந்தாக்கா இல்லத்திலே வழிபாடு செய்வாங்க. நீங்களும் செஞ்சிருப்பீங்க, வீட்டிலே செய்வார்கள். காலை மாலை இரு வேளையிலும் கண்டிப்பாக நிறைய 5 வேளைகள் நாம் வழிபாடு செய்ய வேண்டும், 6 வேளைகள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய வேதங்கள் சாஸ்திரம் கூறப்பட்டிருந்தாலும் இன்றைய கால ஓட்டத்தில் அதிகமா ரொம்ப பிஸியா வேலையின் காரணமாக, அதிக வேலை பொருளின் காரணமாக அதை எளிமைப்படுத்தி நம்முடைய முன்னோர்கள் சரி 2 வேளையாவது நம்முடைய பூஜைகளை செய்யலாமே, 2 வேளையா பூஜைகள் சிறப்பாக இருக்கும் என்று வகுத்து கொடுத்திருக்கின்றனர். அப்ப ஒவ்வொரு இந்துவின் வீட்டிலும் காலை மற்றும் மாலை வேளையில் பூஜை, இல்ல பூஜை நடப்பது மிகவும் உத்தமம். அதை செய்தால் மிகவும் சிறப்பாகும். விளக்கேற்றணும், விளக்கேற்றதுக்கு காலையில் சரி மாலை விளக்கு கண்டிப்பா ஏற்றணும் சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு டிசிப்ளின், அந்த ஒரு கட்டுஒழுங்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது அப்பொழுது வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் தான் இந்த இல்ல வழிபாடு என்கின்ற ஒரு அம்சம். இந்த இல்ல வழிபாடு முறை என்று நம்ம வந்து இன்றைய பாடத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ஆனா நம்ம சற்றும் நான் கூறியது போல பூஜைகளை நாம் செய்யவில்லை. பூஜைக்கு தேவையான பொருட்கள் இல்லையா, நம்முடைய சாமி மேடை இல்லையா, பூஜை மேடை எவ்வாறு இருத்தல் வேண்டும், பூஜை அறையிலே என்னென்ன பொருட்கள் நாம் வைத்திருக்க வேண்டும், அதை எந்தெந்த இடங்களில் வைத்திருக்க வேண்டும், இந்த சாதாரண எளிமையான முறையில மட்டும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். எல்லாத்தையும் இன்னைக்கு கத்துக் கொடுத்துன்னு வச்சுக்கல, கத்துக்கிறவங்களுக்கும் புரியாது. அதை கத்துக்கிட்டு போய் புரிஞ்சுக்கிட்டா வெரி குட், புரிஞ்சுக்கிட்டா வெரி குட் தான். அது சிலர் வந்து சீக்கிரமா புரிஞ்சு கொள்வார்கள். அதை எந்த அளவுக்கு அது மகத்துவம் தெரியும் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் இன்றைய பாடத்தில் எளிமையா நேரோட்டமா சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற சில தகவல் தான் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். சரி, இறை நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் தத்தன் வீட்டிலே வழிபாடு செய்வது நிச்சயம், கண்டிப்பா செய்வாங்க, வழிபாடு செய்வாங்க இல்லையா. அப்புறம் இந்த வீட்டிலே வழிபாடு செய்யறதுக்கு என்ன இருக்கும், பூஜை அறை இருக்கும். சில வீட்டிலே வந்து பெரிய வீடா இருக்கும், சொல்லுவாங்க இல்லையா, வழிபாட்டுக்கு தனியா ஒரு அறையை வச்சிருப்பாங்க. சில வீட்டுல அது மாதிரி இருக்காது, வசதி இல்லாம இருக்காது. அப்ப வீட்டுல வழிபாடு ரூம் இல்லையே, அது தப்பா? தப்பு கிடையாது. அவரவருடைய நிலைக்கு ஏற்றம், அது இந்து சமயம் ரொம்ப அற்புதமானது, வெரி பியூட்டி சொல்லுவாங்களே. ரொம்ப ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாரோட நிலையும் அறிந்து, ஒவ்வொரு ஆத்மாவுடைய நிலையும் அறிந்து அவரவருடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவதற்கு அனுமதி நம்மளுக்கு கட்டாயம் கிடையாது. இது நீங்க செஞ்சுதான் ஆகணும், இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா போச்சு சாமி கண்ண குத்தம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் கிடையாது. நம்முடைய நிலைக்கு எது சரியா இருக்கின்றதோ, எது ஏதுவாக இருக்கின்றதோ, எதை நம்மால் செய்ய முடியுமோ அதன் பிரகாரம் செய்யுங்கள். ஆனால் எப்படி செய்ய வேண்டும், அன்போடு செய்ய வேண்டும், பக்தியோடு செய்ய வேண்டும். ஆடம்பரமாக செய்து நம்ம வலியுறுத்துறது கிடையவே கிடையாது. சரியா? ஆக கண்டிப்பாக நமக்கு ஒரு சாமி வழிபாடு அறை இருக்கும். வழிபாட்டு அறையில ஒரு மேடை, கண்டிப்பா ஒரு மேடை இருக்குமா. பணம் உள்ளவர்கள் 1000 2000 10,000 கொடுத்து மேடை வச்சுக்குவாங்க. பணம் இல்லாதவங்க ஒரு சின்ன படகை வச்சு அது ஒரு தாளை போட்டோ ஒரு துணியை போட்டோ தப்பா? தப்பு கிடையாது. வழிபாட்டு அறை எவ்வாறு இருத்தல் என்பதை விட அந்த வழிபாட்டு அறையை நாம் எவ்வாறு பயன்படுத்தி இறைவனை பக்தியோடு வழிபாடு செய்கின்றோம் என்பதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு கருத்தாக கருதப்படுகின்றது. அவரவர் வசதிக்கு என்று அமைத்துக் கொள்ளலாம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமோ ஒரு கண்டிப்போ நமக்கு கிடையாது. சரி, கண்டிப்பா உங்க வீட்டு சாமி மேல இருக்கும் இல்லையா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உலகமே கேட்க போறாங்க நீங்க சொல்றத. சாமி அறை இருக்கு, வழிபாடு அறை இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டு அறைக்கு வழிபாட்டு அறை என்ன இருக்கணும்? முதல்ல விளக்குகள், அறை விளக்கு. சரி, அடுத்தது தெரிஞ்சு சொல்லலாம். நீங்க நம்ம திடீர்னு கட்ட பயம் இருந்தேன்னு உங்களுக்கு தெரிந்தபடி நீங்க சொல்லுங்க. என்ன சாமி ரூம்ல உங்களுடைய வீட்டு வழிபாட்டு ரூம் மேடையில என்னென்ன பொருள் நீங்க பாத்துருக்கீங்க சொல்லுங்க. சாமி படம் ரொம்ப முக்கியம் இல்லையா? மகிழ்ச்சி. அடுத்தது விளக்குகள், சூடம் காட்டுறது. சரி, சூடத்தட்டு, அதுக்கு கற்பூர தட்டு, கற்பூர தட்டு, தூபம் காட்டுறது தூபக்கால் சொல்லுவாங்க. தூபக்கால். பிறகு வேற உங்க சாமி ரூம்ல என்னென்ன பாத்துருக்கீங்க? பொருள் பாத்துறீங்க?
திருநீர் இருக்கும். திருநீர் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சிருப்பாங்க இல்லையா. பிறகு வந்து குங்குமம் சொன்னீங்க இல்லையா, குங்குமம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இருக்கும் இல்லையா. பிறகு என்ன இருக்கும், சந்தனம் இருக்கும். பிறகு என்ன இருக்கும், படிகங்கள் இருக்கும். நிறைய இது போன்ற நிறைய விஷயங்கள் தான் நம்முடைய பூஜை அறையிலே இருக்கவே செய்கின்றன. சரியா? சரி, இப்போ நம்முடைய வீட்டில் இருக்கின்ற இல்ல வழிபாடு செய்யலையா, சர்வம் சொன்னேன். எப்பொழுது இல்ல வழிபாடு செய்ய வேண்டும்? காலை மாலை செய்தல் மிகவும் சிறப்பு. சரி, நம்முடைய வழிபாட்டு அறை எப்படி இருக்க வேண்டும்? வழிபாட்டு அறையும் வழிபாட்டு அறையில் உள்ள பொருள்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த வழிபாட்டு அறையில் உள்ள பொருள்களை வந்து அறிமுகப்படுத்திப்போம். அப்பமா கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, வழிபாட்டு பொருளா பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ ஒரு பொருளா பார்ப்போம். சரி, இதெல்லாம் தெரியுமா? இது கற்பூரமா? இதுல என்ன வைப்பாங்க? சாம்பிராணி இல்லையா. இதுக்கு பேரு தூபக்கால். இது பேர் என்ன? தூபக்கால். இது தூபக்கால். அடுத்ததாக இது பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்களா, இது என்னது? இது என்ன கிண்ணம்? தீர்த்த கிண்ணம். தீர்த்த கிண்ணம். இந்த தீர்த்த கிண்ணத்திலே உடனே ஒரு பொருள் இருக்கும். இந்த பாத்தீங்களா, இது என்னது? எல்லாரும் காட்டிடுவாங்க. இதுக்கு அது அற்புதமான பேருக்கு உத்திராணி. இதுக்கு பேர் என்னது? உத்திராணி. இந்த உத்திராணி எடுத்ததுக்கும் எடுக்க சில முறைகள் பாருங்க. சும்மா அடிச்சு அள்ளிட்டு போயிட்டு போக முடியாது. பாருங்க, உத்திராணி இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கை இந்த விரலே பாருங்க இப்படி வரும். பாருங்க, அப்படி தண்ணீர் இருப்பாங்க. நம்ம செய்து பார்ப்போம் எப்படி அந்த நீரை எப்படி பரவுகிறது. இது தீர்த்த கிண்ணம். இது வந்து பஞ்ச பாத்திரம் சொல்லுவாங்க. நல்லா பஞ்ச பாத்திரம். இது பேர் பஞ்ச பாத்திரம். இது உத்திராணி. இரண்டு ஜோடியா இருக்கும் இல்லையா. அது முடியுது. பிறகு இது பார்த்துருக்கீங்களா, என்னது? கிண்ணம். செம்பு சொல்லுவாங்க இல்லையா. இறைவனுக்கு நீர் வைத்தல். இது நம்ம பூஜையில நீர் வைக்கிறது. இது என்ன? இது தீர்த்த செம்பு. செம்பு இல்லையா. இது என்ன? ஊதுபத்தி. ஊதுபத்தினா ஊதுபத்தி என்ன ஊதுபத்தி? இது ஊதுபத்தி நிறுத்தி வைப்பாங்க இல்லையா. ஊதுபத்தி நம்ம வந்து நம்ம ஊதுபத்தியை குத்தி வைக்கிறது. அடுத்ததாக இங்க இருக்கு. இது என்னது? இது ஊதுபத்தி நிறுத்தியே. இது என்ன? எல்லா வீட்லயும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் இருந்தாதான் எங்க வீடு சாமி இருக்கும் அப்படி இல்ல. அவர் வீட்டிலே அவருடைய நிலைக்கு ஏற்ற மாதிரியான பொருள்களை வாங்கி வைத்து கொள்ளலாம். கரெக்டா ஐயோ இதெல்லாம் காட்டிட்டாங்களே, மாமன்றத்துல வந்து ஆன்லைன்ல போட்டு இதுதான் வச்சிருக்கணும், எல்லாமே என்ன சொல்லுவாங்க செம்புவா தான் இருந்துச்சு, எங்க வீடு எல்லாம் சில்வரா இருக்கு அப்படி இல்லை. ஆனா செம்பு சில்வர் இது இரண்டு எதவும் பயன்படுத்தலாம், பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. நெகிழி என்பது வழிபாட்டிலே நாம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பொருள். ஏனென்றால் நம்முடைய வழிபாட்டு அறையும் சரி ஆலயமும் சரி அங்கே அதிக வேகமான அதிர்வலைகள் வைப்ரேஷன் மந்திரங்களுடைய அதிர்வலைகள் இருக்கும். இப்ப வீட்டுல இல்ல எங்குமே இந்த மின் கம்பி எல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா. மின்சாரம் ஊடுருவி போற கம்பியில வெளியே வந்து ஒரு நெகிழியில போட்டிருப்பாங்க இல்லையா. ஏன் அது போட்டிருக்காங்க? நம்ம தொட்டா நம்மளுக்கு ஷாக் அடிக்காது, நம்மளுக்கு அந்த மின்சாரம் தாக்காம இருக்கு. அப்ப மின்சாரம் தாக்குதலே அதை ஸ்டாப் பண்ணுவோம். மின்சாரம் கடத்தி அதை ஸ்டாப் செய்யறதுனால அந்த மாதிரி பிளாஸ்டிக் நம்ம வழிபாட்டு பயன்படுத்துறது கிடையாது. முடிஞ்ச அளவு முற்றிலும் தவிர்க்க நம்முடைய மந்திரங்களுக்கு அவ்வளவு வைப்ரேஷன் மணி அடிப்போம், ஓங்காரம் பிரபல மந்திரம் ஏற்படுகின்றது. இதெல்லாம் தடை செய்ய நம்ம வழிபாட்டுக்கும் நம்முடைய அவுரா சக்திகளை டிரான்ஸ்பர் பண்றதுக்கான சூழலை தடை செய்யக்கூடாது என்பதற்காகவே நம்ம வந்து பிளாஸ்டிக் வழிபாட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று நம்ம நெருப்பு பார்த்திருப்போம், குஷ்வி இருந்துச்சுன்னா அதுவும் இருக்கலாம் இல்லையா. சரி, அடுத்ததாக இது நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்ன? இது கற்பூர தட்டு இல்லையா. கற்பூரம் ஏற்றி நம்ம கற்பூரம் கொளுத்தும் இல்லையா, கற்பூர தட்டு. இது என்ன? இது விளக்கு. எல்லாருக்கும் இது விளக்குன்னுவாங்க. இது ஒற்றை முக தீபம். தீபம் இல்லையா, தீபம் ஏற்றுவாங்க. இதுல வந்து ஒரு முகம் வைத்து கோயில்லாம் பெரும்பாலும் பார்த்துப்போம். வீட்டிலே இது இருந்தா மிகவும் சிறப்பு. எங்க வீட்டுல இல்ல பரவாயில்ல, இல்லன்னா பரவாயில்ல, இருந்தா உத்தமம். இப்ப பிள்ளைங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க எங்க வீட்டுல இல்லையே அப்படின்னு வீட்டுல அம்மா அப்பா டார்ச்சர் பண்ணி அவங்களை போயிட்டு மன அழுத்து கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு எரிச்சல். நாளைக்கு நீங்க சம்பாதித்து வரும் பொழுது எங்க கிடைச்சது வாங்கி வேண்டிதான். அல்ல நீங்க சம்பாதித்த பிறகு உங்க பணத்தை வைத்து நீங்கள் வாங்கி உங்கள் சொந்த பணமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் மிகவும் சரி. சரி, இது என்ன? என்ன மணி? வீட்டிலே இல்ல வழிபாட்டுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய மணி. மேலே இருப்பது யார்? நந்தி. நந்தி பெருமாள். பாத்தீங்கன்னா அப்படியே கையில பிடிச்சி அடிப்பாங்க. சத்தமே வராது, இப்படியே சுத்துவாங்க. பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இப்படி இப்படி முதல்ல கஷ்டமா இருக்கும். பிறகு வந்து நம்ம காலம் கணக்கு பழகிட்டாங்கன்னா பாருங்க மணி அடிக்கு இந்த ரெண்டு பேரும் படாது. இப்படிதான் இருக்கும் பாருங்க. சின்ன மணி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு.
இன்னும் கொஞ்சம் இதோட பெருசா இருக்கு. இதெல்லாம் வந்து வீட்டுல பாய்க்கிறதுல இந்த மாதிரி டெமோ பண்றதுக்கு பயன்படுத்துறது. பாருங்க அப்படி இருக்கும் சரியா, இந்த மாதிரி இருக்கும். முதல்ல அடிக்கும்போது மணியை வந்து வலது கையில் எடுத்து இது அடிக்கணும். காதுல ஒரு 3 முறை அடித்து விட்டு இடது கைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கின்ற காரியங்கள் தான் வலது கையில தான் இருக்கும். கற்பூரத்தை காட்டுறது வலது கையில இருக்கும் இல்லையா, சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறது வலது கையில இருக்கும், பிறகு வந்து தீப தூபம் காட்டுறது வலது கையில தான் இருக்கும். அடித்துக்கொண்டே நம்ம மணி இறைவனுக்கு காட்ட வேண்டும் சரியா. நாம் இந்த பூஜையை எப்படி செய்வது என்று பார்க்கவில்லை, சாமி அறை எவ்வாறு செட்டிங் செய்வது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா. சரி, மணி அடித்தது. இது என்ன, இது பாத்தீங்களா, சில வீடு வித்தியாசமா இருக்கும். சில்வர்ல இருக்கும் இல்லையா, சில பேர்னா இந்த மாதிரி செம்பு பார்த்து இருக்கும். இது வந்து பூக்குடலை. பூவெல்லாம் நம்ம வைத்துக் கொள்கிற பூக்குடலை இருக்கு இல்லையா, பூக்குடலை. இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன், மணியை வைக்கும் பொழுது வெறும் தரையில் வைக்கக்கூடாது. வீட்டிலே வழிபாட்டு அறையிலே மணி இருந்தால் கோயில பூசாரி வச்சிருக்காரு அதெல்லாம் கணக்கு வேற. அங்க கோயில் கூட சேர்க்கக்கூடாது இல்லையா. ஆலயம் என்பது வேறு, அவர் செய்கின்ற செயல் என்பது வேறு. வீட்டிலே மணியினுடைய நாக்கு, இது நாக்குன்னு சொல்லுவாங்க, இந்த நாக்கு தரையில் படக்கூடாது. அப்ப எங்க வீட்டு சாமி மேடையில தான் இருக்கு, இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு தட்டுல வைத்தால் மிகவும் சிறப்பு. அல்லது சிறு தட்டுல இது போல சிறு தட்டுகளை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நம்ம மற்றொரு பாடத்தில் நம்ம பார்ப்போம், மணிக்கு எப்படி அபிஷேகம் செய்வது, மணிக்கு எப்படி தீபாரதனை காட்டுவது. இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கவில்லை, இன்றைய பாடத்தில் அறிமுகம் மட்டுமே செய்கிறோம். புரிந்ததா உங்களுக்கு? சரி, இப்பொழுது மணி வைத்து வைத்துவிட்டது. அடுத்ததாக சரி, இது என்ன போட்டுங்க, போட்டு தெரியுமா உங்களுக்கு? போடுங்க. இதுல போட்டீங்களா? சரி, இது என்ன? குத்து விளக்கு. இது கூட தெரியாம இருக்க முடியுமா? இது குத்து விளக்கு. எங்க வீட்டுல பூஜைக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டோமே, இல்லை, இது வழிபாட்டு அறையிலே நாம் வைக்கக்கூடிய ஒரு மங்களகரமான மிகவும் தெய்வீகமான பொருள்களில் குத்து விளக்கு ஒன்று. அன்றாட பூஜையில் நாம் பயன்படுத்த கிடையாது. ஏதாவது விசேஷம், தீபாவளி, பொங்கல், சித்திரை புத்தாண்டு, சரஸ்வதி பூஜை, இது போன்ற மிக முக்கியமான சில பண்டிகைகளுக்கு நாம் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் வீட்டில் பயன்படுத்த எப்பயாவது வீட்டில் கல்யாணம் இல்லையா, ஏதாவது சடங்கு செய்யறது, ஏதாவது நல்ல அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் அவங்களுடைய செலிப்ரேஷன் தான் கொண்டாடுறாங்க. பட் வீட்டில் வைப்பது மிகவும் சிறப்பு. இது என்னங்க இருக்கும்? இது என்னவா இருக்கும்? மங்கு. எதுக்கு பெயர்? பிரசாதம் வைக்கணும் இல்லையா. நம்ம சுவாமிக்கு பிரசாதம் வைப்போம் இல்லையா, சாமிக்கு பிரசாதம்னா இறைவனுக்கு அமுது. அமுதா நம்ம சொல்ற சாப்பாடு, நம்மளுக்கு சாப்பாடு, இறைவனுக்கு பிரசாதம். பிரசாதம்னா அந்த பொங்கல் இல்லையா. அவரவர் நிலைக்கு ஏற்ற மாதிரி சில பேர் பழங்கள் வாங்கி வைப்பார்கள், சில பேர் கைப்பட புளி சாதம். ஆடி மாதம் என்பதனால் என்ன செய்வார்கள்? கூழ் செய்து வைப்பார்கள். நமக்கு இந்த பிரசாத கிணத்துல வைத்து கண்டிப்பாக மூடி வைத்து சிறப்பாக விதவிதமா இருக்கு கடையில. நீ பணம் மூடி இருக்கும், அவர வசதிக்கு ஏற்பால். நீங்க எங்க வீட்டுக்கு இன்னும் இல்ல, நாங்க யாராவது இருப்போம் வைங்க, பாடல் வைப்போம் வைங்க, பிரச்சனை இல்ல. சாமிக்கு நீங்க இறைவனுக்கு எதை வைக்க, இறைவன் ஆடம்பரத்தை பார்க்கறதே கிடையாது. எதை பார்க்கிறாரு? அவருடைய மன தூய்மையும் பக்தியையும் அன்பையும் மட்டுமே அவர் பார்க்கின்றார். இன்னும் பொருள் இருக்கா? சரி, அடுத்தது சந்தனம் குங்குமம் விடுவதற்கான இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தட்டு, தாம்பூல தட்டு, இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கின்றது. சரி, அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, நம் பூஜை அறையிலே கட்டாயம் இருக்கின்றது திருநீர் இருக்க வேண்டும் இல்லையா. பிறகு சந்தன குங்குமம் இருக்க வேண்டும், ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, இது போன்ற பொருட்களும் வெளிப்பாட்டாலே நிச்சயமாக இருக்க வேண்டும். சாமி படத்தை நம்ம காட்டல, ஏன்னா வந்து நம்ம படத்தெல்லாம் காட்டிட்டு இருந்தோம் இல்லையா, அதனால வந்து சாமி படத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரி, வழிபாட்டு அறை, இந்த பொருள் எல்லாத்தையும் இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செட்டிங் நம்ம செய்ய போறோம். எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம வச்சு பார்க்க போறோம். இப்போ தயாராகிட்டீங்களா? சரி, 2 கேமராக்கு ஒரு கேமரா அங்க ஜூம் பண்ணாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, தயாரா கேமராமேன்? சரி சரி, இப்ப அந்த பொருளை எடுத்துட்டு போமா? சரி, அதெல்லாம் எடுத்துங்க.
விளக்கு சற்று முன்பு காமாட்சி அம்மன் விளக்கு மறந்துட்டோம் இல்லையா? சரி, மிகவும் நம்முடைய இந்துக்களுடைய இல்ல வழிபாட்டிலே இல்ல வழிபாடு இல்ல வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு முக்கிய கருத்தா என்று நம்ம இந்த காமாட்சி அம்மன் விளக்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்துக்கள் இறைவனை ஜோதி வடிவமாக நாம் பார்க்கின்றோம் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இதுதான் ஒரு எப்படி ஒரு பூஜை மாதிரி வந்து எளிமையா செட்டிங் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சொல்லலாம் சாமி ரூமே காட்டிக்கலாமே அப்படின்னு சொல்றேன். இல்ல அப்படி இல்லை, ரொம்ப நேரம் பிடிக்காது. எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு சாமி ரூமே நம்ம காட்டிடலாம். ஆனா அது வரல. ஏன்னா நம் ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார் என்றால் தெய்வீகமாக நம்முடைய வழிபாட்டு எல்லா இடத்திலும் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார். ஆனா நம்முடைய வீட்டில் இருக்கின்ற அந்த சுவாமி அறையிலே இறைவன் மிகவும் உத்தமமாகவும் மிகவும் தெய்வீகமான நிலையில் இருக்கின்ற அந்த பரம்பொருளை நாம் படம் எடுத்து காட்டுவது சரியாக வருமா என்றது எனக்கு தெரியவில்லை. என்றால் சில பார்ப்போம், ஏதாவது சாமிக்கு ஏதாவது படம் எடுத்து நீங்க கால் வச்சு உட்காந்துருக்கேன், நான் உட்காந்துருக்கேன், நீங்க முட்டி போட்டுக்கிட்டு சரி வராது இல்லையா? சரி, அங்க இல்ல சில பார்ப்போம் நம்ம சாமிக்கு ஏதாவது விசேஷ காலங்களில் வந்து படங்கள்லாம் கொடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, பேஸ்புக்ல போடுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க. நல்லதுதான். ஆனா என்ன அப்படின்னா அந்த எல்லா இடத்திலும் வீட்டில் இருக்கின்ற இறைவன் என்னுடைய வீட்டிலே மிகவும் தெய்வீகமான அதை நம்ம படம் வச்சு காட்டுறது சரி வராது. இதே சில மந்திரம் மாந்திரிகம் மாயம் சூனியம் செய்யறவங்க ஒரு வாய்ப்பா உங்களுக்கு பிடிக்காம இருக்க வச்சுக்கோமே. இப்போ உங்களுக்கு பிடிக்கல, நான் வந்து ஒரு மாயக்காரன் ஒரு சூனியக்காரன் வச்சுக்கணும், உங்களோட வசப்படுத்தி உங்க தெய்வத்தை கூட சில வேலைகள் செய்து கட்டு இதெல்லாம் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம். இதெல்லாம் முடிந்த அளவுக்கு நம்ம தவிர்த்தல் என்பது சிறப்பாக இருக்கும் இல்லையா? இப்ப நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா ரூமையும் நம்ம பப்ளிஷ் பண்ண மாட்டோம். நம்ம படுக்கை அறையோ நம்ம கழிவறையோ போட்டு இதுல ஸ்டேட்டஸ் போடுறோம் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தை ஆடுற இறைவன் என் வீட்டிலே வந்து குடிக்கொண்டிருக்கிற அந்த தெய்வீக மடத்தை நாம் போடுறது சரிவராது இல்லையா? சிலர் சாமி அறைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஹால்ல இருக்கும், வீட்டு என்ன சொல்லுவாங்க வரவேற்பறையில இருக்கும். அவங்களாம் வந்து திரை போட்டு மூடி வைக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் திரை போட்டு மற்றவருடைய அதாவது நம் வீட்டில் சொந்த வீட்டில் உள்ளவர்கள் பார்ப்பது வேறு வீட்டில் அதாவது வேறு ஒரு சொந்தமே இல்லாத ஒரு மூன்றாம் நபர் வந்து பார்ப்பது நம்ம முடிந்தவருக்கு தவிர்த்து கொள்ளுதல் மிகவும் சிறப்பாக இருக்கும். சரியா? இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. சரி, இது குத்து விளக்கு. இது நம்ம பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. முக்கியமான சில பூஜைகளை பயன்படுத்துவோம். நான் முட்டி போட்டுக்கிறேன், நீங்க நமக்கு பாருங்க. சரி, இவ்விளக்கு என்பது நமக்கு வலது புறத்தில் இருக்கு. ஏன் வலது புறத்தில் இருக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா, சரி நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் இப்ப விளக்கு ஏற்றுறதுக்கும் சரி, விளக்குக்கு நீங்க பூ போடுறதுக்கும் சரி, அது உங்களுக்கு வலது புறமாக இருக்கு, சரியாக இருக்கும். அது ஒன்று. விளக்கு இங்க வைத்து செய்கின்றது. நடுவிலே உங்களுடைய படங்கள் வைக்கவில்லை, சாமி படங்கள் எல்லாம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்ப நடுவிலே வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ சம்திங் யாரும் இருப்பாங்க, அதை நீங்க கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கலாம். கண்டிப்பா விநாயகர் பெருமான் நமக்கு இந்த இடது பக்கத்துல இருக்கும், நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கணும். அங்கிட்டு வந்து நீங்க உங்களுடைய முருகனோ அல்லது அம்பாலோ யாரும் நீங்க வைத்துக் கொள்ளலாம். மிக முக்கியமாக வழிபாடு செய்யக்கூடிய திருவுருவங்கள், அதாவது மெயினா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஆணி அடிச்சு மாட்டக்கூடாது. டிப்ஸ், ஆணி இப்ப ஹேங் பண்ணுவோம், ஆணி அடிச்சு நீங்க கண்டிப்பா நீங்க கீழே அது உட்கார்ந்து இருக்கும் போது தான் நீங்க செய்யணும். உதாரணத்துக்கு படத்தை எடுத்து இந்த படத்தை எடுத்து நீங்க இப்படிதான் வைக்க முடியாது, ஹேங் பண்ணக்கூடாது, மாட்டக்கூடாது, ஆணி அடிச்சு மாட்டக்கூடாது இல்லையா? அது ஒன்றே வைத்தாகிவிட்டது. அப்புறம் சிலைகள் இருந்தா 6 அங்குலத்துக்குள்ளாடி இருக்கணும், ரொம்ப ஹைஸா சிலை வைக்கக்கூடாது. வச்சாங்க பூஜைகளாக செய்யணும், அதுக்காக விஷயங்களை செய்யணும். செய்ய முடியல அப்படின்னாக்கா நீங்க சிலையை வைக்காம இருந்தலாம். சரி, அது முடிதாகிட்டது. இப்போ இது பண்ணோம், மிக முக்கியமான பட்டம் பார்க்கணும். சரி, இங்க வைத்தாகிட்டதா? சரி, இங்க சுவாமி எல்லாம் வச்சாச்சு. இப்போ இது பூ வச்சாச்சு. ஓகே, கற்பூர தட்டு நடுவுல, அப்புறம் மணி இல்லையா? மணியை வந்து தட்டில் வச்சு வச்சிருக்கேன். இந்த திருநை சமூகம் வச்சிடலாம். தூபம் இங்க, தீபம் இங்க, பிறகு இது வந்து இது வைக்கிறது இல்லையா? இது வச்சிருங்க. ஊதுபத்தி, இந்த தீர்த்த கிண்ணமும் நீங்க வச்சிடலாம். இது மேலா. அப்புறம் பிறகு சாமிக்கு நீங்க இது வைப்பீங்களா, போது நீங்க அதை வைத்துக் கொள்ளலாம். பிறகு சந்தன குங்குமம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த குங்குமம் சந்தனம் வச்சாச்சு. இங்க இடத்துல இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க நம்ம ஒரே தட்டுல இருக்கிறதுனால நம்ம இப்படி வச்சுட்டோம், அது இங்க வச்சுக்குவோம். பிரசாதம் வந்து பிரசாத கிண்ணம் கண்டிப்பா நீங்க மூடப்பட்டிருக்க வேண்டும். நீங்க எல்லாருக்கும் வைக்கணும்னு இல்ல, ஒரே ஒரு பிரசாத கிண்ணத்தை நீங்க வைத்து நீங்க முன்னுக்கு நடுவில் யார் வச்சுக்கணும் முக்கியமா அவங்க முன்னுக்கு நீங்க வச்சுட்டாலே போதும் தான். இப்படி இருக்கும். தீர்த்தம் நீங்க வச்சுக்கலாம். சரியா? இது ஏன்னா நீங்க தீர்த்தம் அபிஷேகம் பண்றதுக்குலாம் சரியா இருக்கும். சந்தனத்துவம் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டியதான். இதுதான் செட்டிங். சிம்பிளான ஒரு எளிமையான பண்றதுக்கு நம்மகிட்ட 2 மணி இருக்கனால நம்ம வச்சிருக்கோம்.
இது வந்து குங்கும சமையல் தனிப்படத்துல பூ போட இருந்தால் நீங்க தட்டுல நீங்க பூ உதிரி பூ வச்சு நீங்க சாமிக்கு மேடைக்கு கீழே ஒரு மேடை இடம் வச்சு நீங்க மேலே வைத்துக்கொள்ளலாம். பிறகு நீங்க பூஜை நேரத்தில் நீங்க பயன்படுத்தலாம். இதுதான் வீட்டிலிருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களே, உங்களுக்கு இதுதான் ஒரு அமைப்பு. கேமரா கொஞ்சம் முன்னு கொண்டு காட்டினா கொஞ்சம் எல்லாத்தையும் பார்க்கலாம், நீங்க பார்த்துக்கலாம். எளிமையான முறையில ஒரு சுவாமி முறையை நீங்க பிறகு உங்களுக்கு திரையிலே காட்டப்படும் இது எப்படி அமைக்கிறது என்பது. சரியா மாணவர்களே, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு நாம எதுவும் இப்ப இந்த பூஜை எதுவும் பண்ண கிடையாது இல்லையா, எப்படி அமைக்கிறோம் அப்படின்றதான். சரி, இப்ப நம்ம எதுவும் போயிருமா? சரி, சரி. சத்தியம் பண்ணி பாத்தீங்களா, இங்கே அங்கேயும் போய் வந்து பரவாயில்ல, விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லவா. நம்முடைய இந்த இணைய வகுப்பிலே இணையதளத்தின் வழியாக இயங்கலை வழியாக சமய வகுப்பில் இருந்திருக்கும் மாணவர்களுக்கு முடிந்த அளவில் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியுமான்றது தெரியல. பட் இருந்தாலும் நம்முடைய போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமும் கூட. சரி, வீட்டிலிருந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்கள் நிச்சயமாக நீங்க பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு திரையிலே ஒரு அந்த படம் டிராஃப்ட் அந்த படத்தை வந்து காட்டப்படும். நீங்க அதையும் நீங்க பார்த்து நீங்க பிறகு நீங்க படி எடுத்து கூட வைத்துக்கொள்ளலாம், கூட சில எடுத்துக்கலாம். சரி, வழிபாட்டு அறை சிம்பிளான ஒரு வழிபாட்டு அறை. எங்க வீட்டுல முன்பு சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொருள் இல்லை என்றால் பரவாயில்லை, இருப்பதை வைத்து இறைவனை பயபக்தியோடு அன்போடு வழிபட்டாலே போதுமான விஷயம் தான். சரியா? சரி, திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடலிலே மிகவும் எளிமையாக சலம், பூ, ஒடு, தூபம், மறந்தறியே, தமிழோடு இசை பாடல் மறந்து என்று பாடல் சொன்னார் இல்லையா. அவர் ரொம்ப சிம்பிளா கிடைக்கிற பொருள். அவரு தேங்காயை வாங்கி வைக்க வேண்டும், பெருசு பெருசா விளைவித்த மாங்காயை வாங்கி வைக்க வேண்டும், கொத்து கொத்தாக திராட்சையை வாங்கி வைக்க வேண்டும் சொல்லவே கிடையாது. ஏன்னா இறைவன் அதை எதிர்பார்ப்பேன். இதுல ஆடம்பரத்துக்கும் அப்படியே பிரம்மாண்டம் எதிர்பார்ப்பது கிடையாது. அவர் உண்மை பக்தி இல்லையா, இருக்கிறத வைத்து ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, தூய்மையான பக்தியை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே அவர் அன்பாக வலியுறுத்தி. மிக முக்கியமாக சலத்துக்கு ஏன் முதலில் சலம், ஜலம், தண்ணீரை ஏன் முதலில் வைத்திருக்கின்றார்? வீட்டுக்கு யாராவது வந்தால், விருந்தோம்பல் செய்யறது இல்லையா, வீட்டுக்கு யாராவது வந்தால், யார் வந்தாலும் சரி, அது நம்ம தமிழருடைய இந்துக்களுடைய பண்பாடு பாரம்பரியம், விருந்து கொடுத்து ஒரு தண்ணீராவது கொடுத்து சொல்ல வேண்டும் அல்லவா. இறைவன் பரம்பொருள் நம் இல்லத்துக்கு வர போகின்றார். இறை வழிபாட்டிலே சாமி பூஜை அறையிலே இறைவனை எழுந்தருள செய்ய வைக்கின்றோம். அந்த இறைவன் வழிபாட்டுக்கு வர அவருக்கு அன்போடு நாம் கொடுக்கின்ற அந்த நீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். சில காலங்கள் இருக்கின்றது வீட்டிலே, கண்டிப்பாக ஆபத்து அவசர வேலையிலே பூஜை அறையாவது நீர் இருக்குமே அந்த காலகட்டத்திலே, அதெல்லாம் அது ஒரு பக்கத்து போக. பட் நடைமுறை வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது சில பண்பு நெறிகளை வழிபாட்டின் ஊடாகவே நமக்கு எடுத்து கொடுத்த மதம் தான் இந்து மதம். இதுக்கு ஈடு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல இல்லையா. சரி, இதை நாம் பொருள் அறிந்து சொல்ல வேண்டும். அடுத்து பூ. பூ வந்து அன்புக்கு என்ன சொல்லுவாங்க, அறிகுறி, சிம்பல் இல்லையா. நமக்கு இப்ப காதல்னா கூட ரோஸ் கொடுப்பாங்க, சிவப்பு ரோஸ் கொடுப்பாங்க, மஞ்சள் ரோஸ் கொடுப்பாங்க, எல்லா ரோஸ்க்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஆனா இறைவனுக்கு அன்போடு செலுத்தக்கூடிய அந்த பாத கமலத்திலேயே நாம் செலுத்தக்கூடிய ஒரு மிகவும் தெய்வீகமான ஒரு மென்மையான பொருள் என்றால் அது பூவாக தான் இருக்க முடியும். அதை வெளியேற்றுகின்றார். பிறகு தூபம்லாம் போடுறோம், தூபம் இல்லையா, தீபம், சாம்பிராணி, இதெல்லாம் வந்து நம்முடைய அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனதினை அடக்கி ஒருமுகப்படுத்தி இறைவனோடு சிந்திப்பதற்காகவும் மனதை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த நறுமணங்கள்லாம் நமக்கு ஏதுவாக அமைந்து இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் இதனை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்ததாக தீபம். தீபன் இறைவனை ஒளி வடிவமாக காட்டுகின்ற மதம் நம்முடைய மதம். அதை இந்த பொருள் எல்லாம் மிகவும் இது பொருள் இருந்தாலே போதும். ஆமா, இந்த பொருளோடு கூடவே மிக அதிகமாக விலையில் இருந்த அந்த அன்பையும் பக்தியும் கொடுத்தாலே அந்த வழிபாடு மிகவும் சிறப்பாக சென்றுவிடும். சரியா? அங்க இப்படியாக இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து இறைவனை அன்போடு எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்பதை நம்முடைய சித்தர்கள், நம்முடைய மகான் யோகி அனைவரும் கூறியிருக்கின்றனர். உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் கிடைக்கலையா, தண்ணி கிடைக்கலையா, பழம் கிடைக்கலையா, பூ பரவாயில்ல, ஒரு பச்சை இலை யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சை இலை இலை இருக்கு இல்லையா, துளசியில இருக்கு, வேப்பில இருக்கு, பிறகு இருக்கு, வில்வல இருக்கு, நிறைய இலை. இந்த இலைகளையாவது கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் என்பதை நம்முடைய திருமூலர் அழகாக சொல்லி இருக்கின்றார்.
அன்பு இல்லாமல் செய்கின்ற எந்த வழிபாடும் வெறும் சடங்கு, அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய சடங்கு எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு போலியாக நடிக்கக்கூடிய ஒரு பூஜையாகவே சென்று அடைகின்றது. இதை நாம் முடிந்த அளவுக்கு கையாளக்கூடாது என்பது திருநாவுக்கரசர் மற்றொரு பாடலில் மிகவும் அழகாக சொல்லியிருக்கார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பார் அவர்தம் நாணியே. இந்த திருநாவுக்கரசர் ரொம்ப அழகா, நீங்க அடிக்காதீங்க, வழிபாடுகள் நடிக்காதீங்க, ஆடம்பரம் செய்யாதீங்க, அதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காது. எளிமையா பயபக்தியோட சிம்பிளான இயற்கை வந்த பொருளை வச்சு நீங்க செஞ்சிருங்க அப்படின்றதுதான் அவர் நமக்கு என்ன செய்தார், வழிபாடின் முக்கியத்துவத்தை அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆக சற்று முன்பு நாம் பார்த்தோம் இல்லையா, எவ்வாறு நம் வழிபாடு மேடையை அமைப்பது என்று நாம் பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ நம்ம பூஜை மேடையை அமைச்சாச்சு இல்லையா. இந்த மாதிரி தான் பூஜை மேடை இருக்குமா கேட்டாக்கா, இருந்தா சிறப்பு, இல்லைன்னா இப்ப எப்படி இருக்கு அப்படி இருக்கட்டும். இப்ப எப்படி வச்சுக்கோ அதுக்கு வச்சுங்க. எதையாவது மாத்தி அமைக்க முடியும்னா மாத்தி அமைச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, விளக்கு எங்கிட்டு வைக்கலாமா, அங்கிட்டு வைக்கலாமா, விளக்கு பார்க்கலாமா, அதெல்லாம் பார்ப்பாங்க. அது உங்களுடைய மனதுக்கு இறைவன் நினைக்கின்றீர்களோ அதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். சரி என்ற தொடர்ந்து செய்யுங்கள். தவறு இருக்கு அப்படின்னா நீங்களே திருத்தி மாத்தி அமைச்சு கொள்ளலாம். இதெல்லாம் சந்தேகம் ஒண்ணும் இல்லை. நான் என்ன கொடுக்கணும்னா இந்த விஷயங்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் பரவாயில்லை, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வைத்து கொள்ளுங்கள். புரிகின்றதா உங்களுக்கு? சரி சரி. இப்போ இந்த பூஜை அறைக்கு இதை வழிபாட்டுக்கு செல்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? கண்டிப்பா உடல் தூய்மை மிகவும் முக்கியம். உடல் தூய்மை முக்கியம், உடல் தூய்மை முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இல்லையா. அப்ப ஒரு வழிபாட்டுக்கு ஒருத்தர் செல்வதற்கு முன்பாக, பூஜை அறைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் குளித்து விட்டு செல்ல வேண்டும். சரி, குளிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? குளிச்சுட்டு ஆமா உடை, என்ன உடை அணிய வேண்டும்? பாரம்பரிய உடை. ஐயோ, அன்னாடிக்கும் ஜிப்பா போட்டு போடுமா, தினந்தோறும் வேஷ்டி கட்டி போடுமா, தினந்தோறும் சாரி கட்டிட்டு போடுமா, தினந்தோறும் சாமி போகாம வந்துருவாங்க அப்படின்னா இல்ல. நீங்க அணிந்து சென்றால் ஆண்கள்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வேட்டி கட்டிக்கிட்டு சும்மா துண்டு கூட போடாம சட்டை கூட போடாம போயிடலாம் இல்லையா. அது இஷ்யூ இல்லை. பெண்கள்லாம் சாரி கட்டிட்டு போனோம், அதெல்லாம் இஷ்யூ ஆயிடும். அவங்களுக்கு ஏதுவா இருக்கோ அந்த உடையை அணிந்து போகலாம். உடை அணிந்தாச்சு, யாத்திரை செய்வோம். ஆமா, சமய சின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும். சமய நெற்றியிலே திரிபுண்டனமாகவோ அல்லது உத்துரணமாகவோ திருநீரை பூசிக்கொண்டு சந்தன குங்குமத்தை இட்டுக்கொண்டு நம்ம சமய சின்னங்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, குளிச்சாச்சு, உடைய போட்டாச்சு, உடனே நேரடியாக சாமி போய் சுத்தம் பண்ண நேரா போய் திருநீர் பூசிடணுமா? ஆமா, நீங்கள் குளித்து உடை அணிந்த உடனே அங்க திரை இருந்தால் திரையை நீங்க விலக்கி விட்டு அங்க இறைவனின் திருநாமத்தை சொல்லிவிட்டு உங்க இசைத்த நாமத்தை சொல்லிவிட்டு நீங்க வணக்கம் செய்துவிட்டு திருநீரை அணிந்து கொண்டு அந்த சுவாமி மேடையிலேயே நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம மங்களகரமா இருக்கும். இறைவனுடைய அந்த தெய்வீக காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம இறைவனுடைய பிள்ளையாக நிற்கின்றோம். போய் நிற்கும் பொழுது அவருக்கு முன்னாடி நம்ம தெய்வீகமா ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு பயபக்தியோட காட்சி, ஒரு காட்சி தான். பட்டையப்பட்ட பக்தி ஒரு மன கேட்டா கேட்பாங்க சில பேர். இப்படி கேட்டுக்கிட்டு அவங்களும் போறதுல மத்தவங்களையும் போட விடுறதில்ல. அது வல்ல நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும். இப்ப சமைச்சல் அணிஞ்சாச்சு, அடுத்த என்ன செய்ய முடியும்? சமைச்சல் அணிஞ்சாச்சு, சாமி கரையை விளக்கியாச்சு, இப்ப என்ன செய்ய முடியுங்க? வெரி குட், சூப்பர். நீங்க வெரி குட் தான். நீங்க அப்படி செய்றீங்களோ? சரிங்களா? எஸ். நீங்க சிம்பிளானதுதான். பிறகு என்ன செய்யணும்? தீர்த்தம் மாற்ற வேண்டும் இல்லையா. பூக்கெல்லாம் பறிச்சாச்சு, தீர்த்தம் மாற்ற வேண்டும். தீர்த்தத்தை நாம் மாற்ற வேண்டும். நேற்றுள்ள தீர்த்தத்தை செடியிலே ஊற்றி விட்டு புதிய தீர்த்தத்தை நீங்கள் மாற்றி வைக்க வேண்டும். பிறகு பறித்து வைத்த பூக்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சுவாமி மேடையை அலங்காரம் செய்ய வேண்டும். உதிரி பூ கட்டத்திற்கு நீங்க பூ கட்டலாம் இல்லையா. இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க இருக்கிற பூ வைத்து சாமி மடி அலங்காரம் பண்ணலாம். இல்ல கடையில நீங்க சரம் வாங்கி வசதி இருந்தா நீங்க கடையில வாங்கி செய்யலாம். ஆனா நீங்களே சொந்தமா கட்டினா என்ன இருக்கும்? சிறப்பாக ஒரு பாட்டு இருக்கு, மல்லிகை பூ நான் எடுத்து மாலை கட்டி போட்டிடுவேன், நல்ல தமிழ் சொல்லெடுத்து நான் கவிதை பாடிடுவேன். பாட்டு இருக்கும். மல்லிகைப்பூ நான் எடுத்து மாலை கட்டி போட்டிடுவேன், நல்ல தமிழ் சொல்லெடுத்து நான். ரொம்ப பெரிய கவிஞர் ஆயிடுவோம். யார் பாடின பாடலையோ அடியார்கள் பாடினது பஜனை பாடம் எடுத்து பாடி நான் கவிதை பாடிடுவேன். வல்லப்புகழ் உள்ளதனிலே அன்னை உன்னை எண்ணிடுவேன், வல்லப்புகழ் மாரியம்மா மனக்கவலை தீர்த்தருவாய். இந்த பாடலாம் பாடும் பொழுது, இறைவனுடைய பாடல் எடுத்து பாடும் பொழுது அதுல ஒரு தெய்வீகம், அதுல ஒரு சந்தோஷம், அதில் ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும்.
பூக்களை எடுத்து அலங்கரித்து விட்ட பிறகு அது என்ன செய்ய வேண்டும்? நாம் திருவிளக்கை ஏற்ற வேண்டும். இப்போ நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் ஒரு மந்திரம் இருக்கின்றது. ஒரு மந்திரம் அந்த தமிழிலே நல்ல அழகான திருமுறைகள் இருக்கின்றன. இப்ப விளக்கு ஏற்றுவதற்கு நீங்கள் இல்லக விளக்கது இருள் கேடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ள இப்படியே இல்ல விளக்கு பாடல் பாடி நீங்க கேட்கலாம். எனக்கு பாடலாம் பாட தெரியாதுங்க. அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. நீங்கள் மனதார மானசீகமாக எந்த இறைவு நாமத்தை சொல்லி நீ எந்த எனக்கு எதுவுமே வராதுங்க. நான் சிவபெருமான் பக்தருங்க. எனக்கு நமச்சிவாய அப்ப பரவாயில்ல. நீங்க தண்ணி ஊற்றும் போது நமச்சிவாய சொல்லலாம். நீங்க சாமி வேலை சுத்தம் பண்ணும்போது நமச்சிவாய சொல்லலாம். நீங்க விளக்கு ஏற்றும் நமச்சிவாய சொல்லலாம். நீங்க மணி அடிக்கல் நீங்கள் உங்கள் இறைவனை எவ்வாறு நினைத்து தியானித்து பயபக்தியோடு வழிபாடு செய்கின்றீர்களோ அவர் அன்பர்தம காணலில் பொருளோனே. நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அந்த நிலையில இறைவன் நமக்கு வந்து அனுப்பிடுவார். திருப்புகழ சொல்றாங்க. ஆக விளக்கு ஏற்றியாச்சு. பிறகு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி வைக்கணும். விளக்கு ஏற்றி விட்ட பிறகு அந்த காமாட்சி அம்மன் விளக்கிலே ஊதுபத்தி போய் கொளுத்துவதோ சூடத்தை அதிலே போய் ஏற்றுவதோ பிறகு வந்து சாம்பிராணி அதிலே கொளுத்துவதோ முடிந்தளவுக்கு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஒற்றைமுக தீபம் இருக்கு இல்லையா, அதை ஏற்றி வச்சுக்கிட்டு அதை நீங்க செய்யலாம். ஏன்னா அது ஜோதி வடிவா இருக்கு. இப்ப இறைவன் வந்து நம்ம வீட்டிலே ஜோதி வடிவாக அந்த விளக்கிலே இருந்தது இருக்கிறார். அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கூடாது இல்லையா? ஒரு முறை நீங்க ஒரு பூ எடுத்து பறிச்சு வச்சு நீங்க பாடல பாடி ஏற்றினாக்கா இறைவன் பரம்பொருள் பரமாத்மா ஜோதி வடிவமாக நம்பி விட்டார் என்பதுதான் அர்த்தம். அதை பேச மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு கூடாது. நீங்க வேற விளக்கு வச்சு நீங்க ஏற்றி வேண்டியதான். சரியா? நம்ம வந்து இந்த முறையில் வந்து மணி எவ்வாறு அடிப்பது எவ்வாறு அதெல்லாம் பார்க்கல. இந்த ஸ்டெப் படிநிலைகளை மட்டுமே சொல்லிக்கின்றோம். அடுத்தது ஒரு வகுப்பு என்று வரும் பொழுது முறைப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்கு சொன்னாலே அந்த பாடல்களை நாம் பாடி இறைவனை முறையாக முழு இல்ல வழிபாடை செய்வது எப்படி என்று இறைவன் வாய்ப்பு கொடுத்தா நம்ம அதை பார்ப்போம். சரியா? இன்று நம்ம வந்து படிகளை மட்டும்தான். இப்ப நீங்க ஜஸ்ட் சிம்பிளா நீங்க சொன்னது எல்லாத்துக்கும் உங்களுக்கு சிவபெருமான் தான் இல்ல, எனக்கு எல்லாமே முருகர் தான், எனக்கு எல்லாமே விநாயகர் நினைச்சா கணேசா கணேசா விக்னேஸ்வரா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அவரு உங்களுக்கு அருள் புரிஞ்சிருவார். பிரச்சனை கிடையாது. உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப தீபம் தும்பு காட்டியாச்சு. அடுத்து மணி எடுத்துக்கொண்டு கற்பூரம் இது சொல்லுவாங்க சாம்பிராணி காட்டுவாங்க இல்லையா, தூபம் காட்டுறது. தூபம் காட்ட வேண்டும். தூபம் காட்டிய பிறகு தீபம் காட்ட வேண்டும். தீபம் இருக்கு இல்லையா, ஒற்றை தீபம் இல்ல எங்க வீட்டுல பரவாயில்ல, தீபம் தான் பரவாயில்ல. அது ஏதாவது சாமிக்கு ஏதாவது தீர்த்தத்துல பிரசாதம் சமைச்சிருக்கியா, நீங்களே கைப்பட சமைத்தால் மிக சிறப்பு. முடியலன்னா பரவாயில்ல, ஏதாவது கிஸ்மிஸ் பழம் இல்லையா, காய்ஞ்ச திராட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திராட்சை பழம் நீங்க கிஸ்மிஸ் வாங்கி டப்பாட வைத்துக்கிட்டு அன்றாட வைக்கலாம். வீட்டில் நீங்க சைவாக எது சமைத்தாலும் இறைவனுக்கு நீங்கள் அமுது செய்து விட்டு நீங்கள் சாப்பிடணும். நீங்க வழிபாடு பண்ணலாம், தப்பு கிடையாது இல்லையா. சாமி நாங்க என்னால முடிஞ்சது இன்னைக்கு இந்த வழிபாட்டுக்கு நீங்க இதை ஏற்று எனக்கு அருள் புரியுங்க, சாப்பிடும் நைவேத்தியம் சமர்ப்பிக்கின்ற சொல்லி நீங்க சாப்பிடலாம். அது பிறகு நீங்க கற்பூரம் காட்டணும். சிம்பிளா முடிச்சிடலாம். நீங்க தியானம் பண்றவங்க நீங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். இல்ல நீங்க ஜபம் பண்றீங்க ஜபம் பண்ணிட்டு போகலாம். நீங்க சஷ்டி பாராயணம் செய்ய போறீங்க, மந்திரங்கள் பாடுறீங்க, நீங்க அங்கேயே உட்காந்து பாடலாம். எதை செய்தாலும் நீங்கள் அன்போடு செய்தால் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். இல்ல வழிபாடு உள்ள பொருட்கள், அந்த பொருட்களை எந்தெந்த இடங்களில் வைத்து வழிபாட்டு மேடையை அமைப்பு செய்தல், வழிபாடு முறைகளை நாம் 3 விஷயம் நாம் பார்த்து விட்டோம். இத்தோடு நம்முடைய பாடத்தை நிறைவு கொண்டு வருகின்றோம். அடுத்து என்ன கதை? சரி, இனி ஒரு கதை சொன்ன இல்லையா. சரி, இன்றைய கதை வந்து ஒரு நாயன்மாரை பற்றியான கதை. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க வேண்டிய அடிய நாயன்மார் பாத்தீங்கன்னாக்கா, இவரு பேரு மார நாயனார். மார நாயனார். இவருடைய சொந்த ஊராகப்பட்டது இளையான்குடி. என்ன குடி? அப்ப இளையான்குடியும் அவர் பேர் மாறன் இல்லையா, அதை சேர்த்து இளையான்குடி மார நாயனார். இந்த இளையான்குடி மார நாயனார் வந்து அவர் வந்து ஒரு உழவு தொழில் விவசாய தொழில் செய்து கொண்டிருந்தார். அவரே ஏற்படுத்தி வயலை விழுது வயலில் கிடைக்கின்ற நெற்கதிகளை விட்டு மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சி, சொத்து அப்படியே கொட்டுது, குவிஞ்சு கிடக்குது. ஆனா இவ்வளவு சொத்து இருந்தாலும், இவ்வளவு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இறைவன் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் அவருக்கு பெருசே கிடையாது. ஆயிரம் என்ன செய்தார் அப்படின்னா, இறை அடியார்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதே அவர் வந்து மிகவும் உயர்வான ஒரு இதாவே வச்சிருந்தார். அதாவது வழிபாடு செய்யணும், தூய்மையான வழிபாடு, இறைவனை நினைத்து வழிபாடு செய்து பூஜைகள் எல்லாம் செய்து விட்டு வருகின்றவர்களுக்கு உணவு அன்னதானம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அமுது சமைத்து கொடுப்பதே உங்களுக்கு பெரிய இன்பம். சொத்து எவ்வளவுன்னு கணக்கு கிடையாது.
நிறைய சம்பாதித்து இருந்தாலும் வருகின்றவர்களுக்கு உணவுகளை கொடுத்து அவர்கள் வயிறார சாப்பிட்டு மனதார போறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு சேவை, அந்த ஒரு தொண்டு நிலை வந்து ரொம்ப ஐஎஸ்ஆ நினைச்சு ரொம்ப அகமகிழ்ந்து போனாங்க. அதான் அவர் ஹாப்பி. அது எல்லாம் ஒரு ஹாப்பியே கிடையாது. இப்படி வீட்டுக்கு வர எல்லாருக்குமே சாப்பாடு, எந்த முகம் சுளிக்காம எத்தனை முறை எவ்வளவு பேர் வந்தாலுமே அவருக்கு மாமனார் வீட்டுல அப்படியே அச்சக பார்த்தகிற மாதிரி சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். போறப்ப சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ஐஎஸ்ஆ இருக்காரு இல்லையா, பார்த்தாரு, சிவபெருமான் பார்த்தாரு. சரி, இவரு இவ்வளவு இறைவனுக்கு தெரியும் யாரு உண்மையா இருக்கிறா, யாரு டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க இல்லையா, யாரு நிஜத்துல வாழ்றாங்க, யாரு நடிச்சுட்டு வாழ்றாங்கன்னு இறைவனுக்கு தெரியும். அப்ப அந்த நிலையில இருந்து இவன் என்ன செய்யறாருன்னா ஒரு நாள் சோதிக்கிறாங்க. சரி, ஏன் சோதிக்கிறாருன்னா இந்த இறையாளுக்குரிய மாறனுடைய உண்மையான அந்த இறை பக்தியையும் அந்த அன்பையும் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். உண்மை இருக்குல்ல, இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு டிராமா திருவடியாடல் ஒரு நடத்துறாரு. என்ன நடத்துறாருன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சொத்தெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. சேர்த்து சம்பாதிச்சு பணம் எல்லாம் வருமானம் குறையுது, இப்படி எல்லாம் அப்படியே சொத்தெல்லாம் குறைஞ்சி 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 சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத நிலைமை போயிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, சொத்தெல்லாம் வீட விற்கிறாரு, அவர் சொத்தெல்லாம் விற்கிறாரு, அப்புறம் வந்து நகையெல்லாம் கொண்டு விற்கிறாங்க, அப்ப ஆட்டோ கடைசியில கடன் வாங்குற அளவுக்கு கூட போயிடுச்சு. கடன் ரொம்ப மோசமான ஒரு கொடுமையான நிலைமை கொண்டு தள்ளப்பட்டார். இன்னும் அவரு இப்படி போனா கூட அவருடைய சேவை என்னது, இறை வழிபாடு, சிவ வழிபாடு, அடியார்களுக்கு உணவு அமுது கொடுத்தார். இதுல மட்டும் அவர் நீர்ல ரொம்ப பயபக்தியா இருக்காரு. இரவு விடுவாரா, இரவு முடிச்சாருன்னா முடிச்சிருந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. சரி, இப்ப என்ன பண்றாரு, ஒரு நாள் சரியான மழை, கனமழை, முரட்டுத்தனமான கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கும். நடுராத்திரி ஆயிடுச்சு. சிவபெருமான் சிவயோகி ரூபம் கொண்டு அவர் வீட்டுக்கு வந்து நிற்கிறார். நிற்கும் போது இவர் தான் வந்தவங்களே போன்னு சொல்லி பழக்கம் கிடையாது, வந்த எல்லாரையும் சாப்பிட்டு போங்க சொல்லி தான் பழக்கம் அவருக்கு. சரி வாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம் போச்சு. ராத்திர வந்துருக்காங்க, மழையில என்ன பண்ணாங்க, அவர் உடல நனைஞ்சிருக்கு இல்லையா, ஒரு துணியை கொடுத்து அவர் உடம்பை காய வைக்க தோலெல்லாம் தொடச்சி இது பண்றதுக்கான நிலையை சுடலாம் அமைச்சு கொடுத்துட்டு இப்ப வந்து மழை கிட்ட போய் பேசுறாரு. இது மாதிரி சாப்பாடு தீர்ந்து போச்சு, ஏற்கனவே இந்த சாப்பாடுலாம் போட்டு எல்லாம் ஆகி போயிடுச்சு, இப்ப சாப்பாடு சமைக்கிறதுக்கு சாப்பாடு இல்லை. எப்படி இல்லைன்னு சொல்றது முடியாது, இரவு தான் தெரியுமே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்ப மறுபடியும் சொல்றாங்க எதுவுமே இல்லைங்க, எல்லாமே தீர்ந்து போச்சு, இதோ பாக்குறாங்க பருக்கு கூட இல்லை, பானை எல்லாம் காலியா இருக்குது, அங்க இங்க தெரியும், வீட்டுல ஒன்னும் சுத்தமாவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த சூழல்ல தான் இருக்கிறாங்க. அப்ப டக்குன்னு ஒரு ஐடியா இருக்கிறது, மனைவியும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து சிவத்தை தாட்டிட்டு இருக்காங்க. கிடைக்காது, கணவன் மனைவி ரெண்டு பேருமே. சில பேர் மனைவி சண்டை போடுவாங்க இல்லையா, இதை எல்லாமே கொடுத்துட்டு இந்த மனசாலாம் சொல்ல முடியல, எங்க கேட்கறாரு, ஊருன்னு ஓடுறாரு, எங்கன்னு போறாரு, வீட்டுக்கு ஒண்ணு பாக்குறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இவர் அப்படி சில வறுமையா இருக்கும் போது கூட மனைவி தன் கணவனோடு இணைந்து இந்த தொண்டு சமூக தொண்டிலும் சிவ தொண்டிலும் வழிபாடு தொண்டிலும் செய்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் ஐடியா தோணுது, வீட்டு பக்கத்துல நெல்லு தான் விதைச்சிருக்காங்க. இவர் தான் ஏற்கனவே உழவர் தானே, அப்ப நெல்லுலாம் விளைச்சிருக்காங்க. விளைச்சிருக்கும் அந்த நெல்லு கொஞ்சம் கொஞ்சம் துடுருக்கு வந்துருக்கிறப்ப அந்த மழை பெய்ஞ்சு தண்ணியில எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம். அப்ப என்ன பண்றாரு, இவர் போயிட்டு குருகுன்னு வந்துட்டு அந்த மிதக்க நெல்லாம் எடுத்து வந்து வச்சு செந்நெல், இந்த செந்நெல்லாம் போட்டு நல்லா பெரிய பெரிய அரிசி சோறு கிடைக்கும், சமைச்சிட்டாங்க, சோறு சமைக்கணும். அப்ப மழை பெய்யுது, விறகுகள் அடிச்சு போச்சு. என்ன பண்றாங்க, பாக்குறாரு வீட்டு கூரையில இருந்து அந்த கம்பளை எடுத்து அதை எடுத்து அந்த கூரையை வெட்டி அதை அடுப்பு மூட்டி சமைக்கிறாங்க. இப்ப சோறு சரியாச்சு, கறி வேணும்ல, எப்படி இருக்கு. அப்ப என்ன பண்ணா, தோட்டத்துல இருக்கிற அந்த கீரையில காய்கறிகள அதெல்லாம் பறிச்சு வந்து வச்சு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அந்த அடியாருக்கு இப்ப படைக்கிறதுக்கு அப்படியே சிவபெருமான் தான் நாயகர் ஆச்சார் திருவிளையாடல. அப்படியே அனந்த சரவடி சாஞ்சிருக்காரு, அப்படியே சாஞ்சிருக்காரு. எப்படி அந்த அடியார எழுப்புற, ஐயா உணவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடும் பொழுது இறைவன் அவருடைய தூய்மையான பக்தியையும் அவருடைய அன்பையும் அந்த தியாகம் எதையும் எதிர்பார்க்காததை கண்டு அப்படி பூரித்து தேவி நிலையில ஒரு ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்கிறார். யாரோட, அவர் தனியா வரப்படாரு, யார் கூட வருவாரு, சிவன் பார்வதியோட. சிவன் பார்வதியோட வந்து அவர் கூப்பிடுறாரு, வா, இவ்வளவு அன்பு மிக்க, இவ்வளவு அன்போடு இவ்வளவு தூய்மையான எண்ணத்தோடு பரிமாறி செய்திய மாறனே என் அருகில் வா, உனக்கு எல்லா நிலைக்கும், உனக்கு எல்லா நிலையும் நான் தருகிறேன் சொல்லி அருள் கொடுத்துட்டு போறாரு. அருள் கொடுத்து அந்த கணமே அவர் இழந்த சொத்து எல்லாம் மீண்டும் என்ன கிடைக்குது, எனக்கு அவர் கிடைக்கின்றது. மீண்டும் அவர் சொத்தினை அளிக்கின்றார். அன்று முதல் அவர் இளையான குடி மாறினாகவே கண்டோம். இது கதை. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், உண்மையான தூய்மையான பக்தியோடு இறை தொண்டு ஆற்றுகின்றவர்களுக்கு இறைவன் நேரில் வந்து காட்சி கொடுத்து அவர் வாழ்க்கையின் பேரின்ப நிலையை அடைவதற்கான சூழலை அமைச்சு கொடுப்பார். ஆக நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போகணும்னு சொல்றதில்ல,
செய்கின்ற சின்ன சின்ன வழிபாடாக இருந்தாலும் சரி, செய்கின்ற சிறு சிறு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, செய்கின்ற சிறு சிறு சமய தொண்டாக இருந்தாலும் இறை தொண்டாக இருந்தாலும் சரி, அது அன்போடு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது அது இறைவன் மனதிலே போய் குடிகொள்கின்றது. இறைவன் நமக்காகவே அன்பர் சொன்னதே அன்பர்தவர் காணநிலை பொருளோடு நம்ம லெவலுக்கு இறைவன் இறங்கி வந்து நமக்கு அருள் கொடுத்துட்டு போவார். இப்ப நமக்கு சமய வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து முடிந்த மட்டில் இல்ல, கண்டிப்பா இந்த ஒவ்வொரு சமய வகுப்பிலும் பகிர்ந்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வதும் சரி, நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்வதிலும் நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு கடமையாக செய்ய வேண்டும். நம்முடைய மதத்தை பற்றி நாம் தான் பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மதத்தில் உள்ள பெருமைகளை நாம் தான் அறிந்து உணர்ந்து அதன்படி நடப்பதற்கான சூழலையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் இல்லையா. அதுவே இது வந்து இறைவனால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட மதம். இறைவனே வந்து நமக்கு அருள் கொடுத்து இறைவனே அவதாரங்கள் தாங்கி பல ரூபங்கள் எடுத்து மனிதர்களுக்கு இந்த மானுட வர்க்கம் சிறப்பாக இயங்க வேண்டும், பாவங்களை நீக்கி இறைவனிடம் சேர வேண்டும் என்பதற்காக இறைவனே நிலைதாங்கி அருள் பாலித்து அருள் கொடுத்து உருவாக்கப்பட்ட மதம் இது. இந்த மதத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. வாழ்ற நாள் ஒவ்வொரு நாள் பொழுதுமே ஏதாவது சிறு விஷயங்களை கற்றுக்கொண்டு நாமும் பிறருக்கு தெரிவிப்பதே பெரும் அது தொண்டு, அதே பெரிய தொண்டாக இருக்கும் அல்லவா. ஆக இதுவரை இன்றைய நம்முடைய பாடத்தை மிக சிறப்பாக அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் வீட்டிலிருந்து நம்முடைய பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் முடிந்த அளவுக்கு நாம் அதை பார்த்து பயனடைய வேண்டும் என்பதை நாம் இந்த வேளையிலே அவங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். சரி மாணவர்களே, வீட்டிலிருந்து நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம் இல்லையா. கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒரு செய்முறை பயிற்சி பார்த்து அப்புறம் விளையாட்டு நேரத்துல விளையாட்டுக்கு போகணும் இல்லையா. எல்லாம் காத்து கொண்டிருப்பாங்க, சரி விளையாட்டு காத்துருப்பாங்க. நம்முடைய மாணவர்கள் சொன்னாங்க கண்டிப்பா வந்துருவோம் ஐயா, விளையாட்டுக்காவது வந்துருவோம் அப்படின்னாங்க. கண்டிப்பா வந்து விடுவாங்க என்று எதிர்பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு செய்முறை பயிற்சியை பார்க்க இருக்கின்றோம் சரியா. தீர்த்தத்தை பார்ப்போம். எப்படி அந்த தீர்த்த உத்திராணியில தீர்த்தம் வந்து எப்படி கையில் போடப்படுகிறது, அது எப்படி வாயிலை கொட்டிக் கொள்வது என்பதை பற்றி நம்ம பார்க்க வேண்டும் சரியா. பார்க்கலாமா? சரி, அந்த தீர்த்தம் எடுத்துருவாங்க. ஓகே, சரி மாணவர்களே, நிச்சயமாக ஆலயத்திலே பூசாரி சொல்றாங்க இல்லையா, நம்ம தீர்த்தம் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க, கையில வாங்கிட்டு உரிவாங்க. இது உறிஞ்சு குடிப்பது கிடையாது, இது வந்து இப்ப நம்ம முறை எப்படி இருக்கும் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு நானு. நீங்க வந்து அதை நீங்க வீட்டுல செய்து போறோம். சரி, நம்ம வீட்டுல நாமளே எடுக்கிறதுனாக்கா நம்ம வலது கையில எடுத்து நாமளே தீர்த்தத்தை எடுக்கிறதா வலது கையில எடுத்து பாருங்க. இந்த ரெண்டு விரல தவிர்த்து மற்ற 3 விரல் வலது கையில எடுத்து இந்த உத்திராணியை வந்து இடது கைக்கு நீங்க மாத்திக்கணும். இப்ப நம்ம மெதுவா பழகணும் மாத்திக்கிட்டு இங்க பாருங்க. சரி வைக்கிறேன். சரி பண்ணலாம். சரி, இந்த கை இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரல் மடக்கி இந்த பெருவிரல் குழியோட வரும். இந்த பெருவிரல் வந்து இங்க வந்து மூடிக்க முடியும். பாருங்க, கேமரா போக்கஸ் பண்ணுங்களேன். ஓகே, உங்களுக்கு சரி பாருங்க. ஓகே, இதான் இப்ப நீங்க திருப்பினீங்கன்னா, இந்த கை இப்படி திருப்பிங்கன்னா இங்க வந்து ஒரு குழி தெரியும் பாருங்க. இங்க வந்து ஒரு குழி தெரியும் தெரியுதா, அந்த குழி பாருங்க. அந்த குழி, இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த ரேகை குழி என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த அர்ச்சகனா செய்வாரு, பூசாரி தீர்த்தத்தில் ஊட்டுவாரு. இதுல ஊத்தும் பொழுது தீர்த்தம் வெளியாகாது. ஏன் வெளியாக, நம்ம சாப்பிட்டோங்க. இங்க கது இருக்கும் அடிச்சிச்சு, இங்க அடிச்சப்பட்டுச்சு. இந்த தீர்த்தத்தை இந்த குழி இருக்கு, இந்த அள்ளு இருக்கு இல்லையா, இதுல வாயில கொட்டிக்கணும். நாக்கு போடக்கூடாது. உதவு இருக்கு இல்லையா, அப்படி பாருங்க எடுத்து அதை நாக்கு வச்சு பஞ்சாமத்தை நாவல் நக்கி சாப்பிடலாம். இது தீர்த்தம் வச்சு சுவைச்சு சாப்பிடுறது. இது வந்து உடலுக்கு நம்ம எடுத்து கொடுக்கின்ற விஷயங்கள். இதை எடுத்து பாருங்க தெரியுதா, கீழே இது இப்படியே வரும். தெரியுதா, நிறைய ஊத்திக்கிறானே. ஓகே, பேச வேண்டியதான். அதை எடுத்து இங்க தேப்பாங்க, அவங்க தேப்பாங்க. இதெல்லாம் நீங்க குடிச்சாலே கொஞ்சம் தான் ஊத்துவாங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஊத்துறேன். நீங்க குடிச்சு பாருங்களா, கை வச்சிருக்கீங்களா. இந்த குழி வந்து பாருங்க, இங்க குழி வந்துடும். நீங்க நல்லா அமுத்தும் பொழுது, கையை இருக்கும் பொழுது இங்க வந்து டைரக்டா குழி வந்துடும். நீங்க என்ன பண்றீங்க, நான் ஊத்துறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஊத்துவாரு. இங்க குடிங்க, கொட்டி கொட்டிதான் வாங்க. அப்படிதான். இப்ப நீங்களே எடுத்து குடியுமா, வலது கையில எடுத்து இடது கைக்கு மாத்திக்கொள்ளணும். சரி, ஏன் இடது கை மாத்த போறீங்க, ஏன்னா வலது கையில ஊத்த போறீங்க. கை எப்படி வைத்துக்கொண்டு கொஞ்சம் தடுமாறுவீங்க. சரி, இப்ப ஊத்திக்கொள்ளுங்க, கொட்டிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப வாயில கொட்டிக்கணும். கொட்டிங்க, அவ்வளவுதான்.
உள்ளுக்கு போயிடும். நாக்கெல்லாம் கேட்கப்படாது இல்லையா? ஆக மாணவர்களே, இதுதான் கீழவும் சிந்தாது, அழகா உள்ளுக்கு போயிடும். நீங்க வீட்டுல முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரியா? இது தீர்த்தம் எவ்வாறு நாம் பருகுதல் என்பதை நாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக இறை வழிபாடுகள் சற்று முன்பு சொன்னோம் இல்லையா? மல்லிகை பூ நான் எடுத்து மாலை கட்டி போட்டிவிடு, நல்ல தமிழ் சொல்லி எடுத்து நான் இதை பாடிடுவேன். இறைவனுக்கு நம் கையால் சரத்தை கட்டி அணிந்தால் எவ்வாறு இருக்கும்? சிறப்பாக இருக்கு இல்லையா? தெளிவாக கத்துக்குவோம். சோ அடுத்ததாக பூக்களை கொண்டு, உதிரி பூக்களை கொண்டு எவ்வாறு சிம்பிளா எளிமையான முறையில் சரம் தொடுத்தல், சரத்தை கட்டுதல் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் தயாராகி விடுங்கள். அந்த பூ எடுத்து கொடுங்கப்பா. சரி, பூ வந்து விட்டது. பூ தொழில் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதை கற்றுக் கொடுங்க. வீட்டிலேயே இருந்து நம்முடைய இந்த வகுப்பினை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் சொல்லணும் இல்லையா? பூ கட்டுறது என்ன இருக்கணும்? முதல்ல பூ இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து கண்டிப்பா நூல் இருக்கணும். நூல் இல்லை என்றால் பரவாயில்லை. வாழைநார் இருக்கு இல்லையா? வாழைநார் பயன்படுத்தலாம். இன்னும் சிறிதளவு நூல் வைத்திருக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான, நீங்க எவ்வளவு பெரிய மாலையை நீங்க கட்ட போகிறது பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க நூலை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி, உங்களுக்கு கட்டுறீங்களா? அது கொடுக்குறேன். சரி, முதல்ல சொல்லி உங்களுக்கு கத்துக் கொடுப்பதை பாருங்கள். எவ்வாறு கட்டுவது என்பதை நீங்க முயற்சி செய்யலாம். சரியா? வீட்டிலிருந்து நம்முடைய இந்த வகுப்பினை பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்களை நீங்களும் முயற்சி செய்யலாம். முதலில் ஒரு தேவையான அளவுக்கு நூலை எடுத்துக்கொள்ளலாம். இல்லையா? பூ வந்து நீங்க முடிவு பண்ணீங்க, எந்த பூ நீங்க பயன்படுத்த போறீங்க. மல்லிப்பூவாக இருக்கலாம், அல்லது மொட்டு பூவாக இருக்கலாம், தேக்கடலை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. பூ எடுத்துக்கொண்டு நூலை நீங்க வலது கை இடது கை வாட்டம் என்று சொல்லுவாங்க. அது உங்க வசதிக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. இந்த பெருவில் ஆள்காட்டி விரல்ல நீங்க நூலை வைத்துக்கிட்டு இந்த பெருவில் நீங்க பிடிச்சிக்கணும். கேமரா ஜூம் பண்ணுங்கப்பா. பண்ணிக்கணும். இந்த பூ எடுத்து ஒரு பூ எடுத்து அந்த நூலுக்கு மேல் நீங்க வைக்க வேண்டும். ஓகேங்களா? சரி, இப்ப அப்படி பிடிச்சி வைக்கலாம். இன்னொரு பூ எடுத்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த பூவுக்கு பக்கத்துலயும் அந்த மேலே வைத்து கொண்டுதான் வைத்துக்கிட்டா இருந்துடும். சரிங்களா? கேமரா தெரியுதாப்பா? இப்போ இந்த நூலை ஒரு சுத்தம் 2 சுத்தம் நம்ம ஒரு சுத்தி கொண்டு வந்துருக்கா. சுத்தி நீங்க காட்டுறால எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க பிடிச்சி நீங்க இழுத்தா நீங்க பிடிச்சிருந்தா பார்த்தா ஒரு சுற்றி வந்துடும் நூல் இல்லையா? சுத்தி வந்த இப்போ இந்த நூல் இருக்கு இல்லையா? கொஞ்சம் நீட்டா எடுத்து இந்த நூலை இப்படி சுத்தி, அதாவது இப்படி கொண்டு வரும். இந்த மாதிரி வந்துடும் இன்னொரு வளையம். இந்த வளையம் அதாவது மேலிருந்து கீழ் சொல்லுவாங்க. இந்த வளையத்தை இந்த பூக்குள்ள ஒரு உடைங்க உள்ள கொடுத்து நீங்க இழுத்தீங்கன்னா ஒரு சுருக்கு வந்துடும். சுருக்கு வந்துடும். இல்ல எனக்கு முதல் பூ நாள் கொஞ்சம் சுருக்கு போனா இன்னொரு சுருக்கு இன்னும் பிரச்சனை, இன்னொரு போட்டா கரெக்டாக நிற்கும். கொஞ்சம் அப்படியே உறுதியா நிற்க. இல்ல இன்னும் போட்டுக்கலாம் பிரச்சனை. ஆனா இது தண்டு வந்து கடினமாக இருக்கிறனால உங்களுக்கு நிறைய போடலாம். சில பூலாக மென்மையா இருக்கும். அந்த பூ வந்து தண்டு வந்து புதுசாயிடும் வச்சுக்கோம். சரி, இப்போ இப்படி வந்து வைக்கணும் இல்லையா? இப்ப அளவு வந்து அதுதான். நீங்க அதே மாதிரி பூ எடுத்து எவ்வளவு நேரம் வைக்க போறீங்க? இவ்வளவு தூரம் வைக்க போறீங்களா? இல்லை இவ்வளவு கிட்ட வைக்க போறீங்க? நீங்க வச்சுக்கோங்க. உங்க பூ பொறுத்துக்கு மாலை பொறுத்து. இப்ப நான் இப்ப என்னோட வேலைக்கு இந்த ஒரு வேலைக்கு வச்சுக்கிறேன். அடுத்த பூ எடுத்து அதே மாதிரி தான் இல்லையா? சரம், இது சரம், மாலை இல்லை. மாலைன்னா கடை எடுப்பாங்க. எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி தான் மீண்டும் அதே மாதிரி சுத்தி ஒரு சுத்து வச்சுக்கணும். இன்னொரு சுத்து பாருங்க எடுத்து இப்படி வந்துடும் இல்லையா? ஒரு எக்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு வட்டமே வந்துடும். இதை எடுத்து என்ன பண்ணணும், நீங்க சொல்லி கொடுக்க கஷ்டமா இருக்கு எனக்கு, ஆனால் டக்குனு செஞ்சிடலாம். இந்த அப்படி எடுத்து நீங்க இந்த பூ வந்து ரொம்ப பெரிய பூ வரதுனால அந்த காயப்படும், இதெல்லாம் காயப்படும். நீங்க சொல்லி தான் ஆச்சு தெரிஞ்ச உங்களுக்கு நின்றோம். அந்த அளவு கொஞ்சம் ஒரே வைத்துக்கணும். இப்போ நான் ஒரு இன்ச்சு வச்சிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி தான் முடியும். சொல்லி தான் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி தான் சாமிக்கு நீங்க எந்த வேலை செய்தாலுமே வாய் பேசக்கூடாது. நீங்க பிரசாதம் செய்யும்போது சரி, சாமியாரை சுத்தம் செய்யும்போது சரி, இந்த மாதிரி சரம் கட்டும் போது சரி, நீங்க வாய் பேசாம, நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? சாமி செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பேசிதான் ஆகணும். ஆனால் நீங்க வழிபாட்டுக்கு செய்யும்போது நீங்க முடிந்த அளவுக்கு பேசாமல் இருந்தால் அது என்னது தூய்மையாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது சொல்றீங்களா? சரி, செய்து பார்க்குறீங்களா? முயற்சி பண்ணுங்க. நீங்க செய்து விட்டீங்கன்னா பிறகு நம்ம வந்து விளையாட்டுக்கு விளையாட அடுத்தாங்க விளையாட்டு இல்லையா? நீங்க செய்து முடித்தா மட்டும் தான் விளையாட்டு, இல்லையா ஒரு விளையாட்டு இல்லை. கட்டுங்க. சூப்பர். இது வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. நீங்க முதல் முறையாக கட்டும்போது கண்டிப்பா கோணல் நல்லா தான் இருக்கும். அதுக்கு நீங்க கவலைப்பட்டுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது.
வந்து விட்டார்களா? சரி, நான் நினைக்கின்றேன் கவினேஷ் நம்முடைய மற்ற மாணவர்களும் சற்று முன் வர இயலாதவர்கள் இந்நேரம் வந்து விட்டார்களாம். நமக்கு சகுனியை வந்து விட்டது, சின்னது வந்துருச்சு. அதனால நம்ம இப்பயே இந்த சரம் தொடுத்து ஒரு நெருப்பு கொண்டு வந்து விட்டு விளையாட்டுக்கு செல்வோமா? தயாராகிட்டு நீங்க கட்டுங்க, நம்ம தான் விளையாட்டு கட்டிட்டீங்களா? சின்ன சிறிய படத்துக்கு நீங்க போடலாம் இல்லையா? சரி, சின்னது கவினேஷ் கட்டுறது பார்ப்போம். பார்ப்போம் பார்ப்போம். நல்ல முயற்சி தான், இருந்தும் பரவாயில்லை. கட்டிய பூக்களை காணாமல் சென்று விட்டது. வீட்டிலே சென்று முயற்சி பண்ணி பாருங்கள். என்ன பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இன்றைய பாடம் பயனுள்ள பாடமாக அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியல. நாம் சென்று அவர்களுடைய விளையாட்டை, இதோ உங்களுக்கு பிடித்த அங்கம் விளையாட்டு. தயாராகிட்டீர்களா? செல்வோமா? செல்வோம். இந்த வகுப்புல முழுமையா கலந்துக்க முடியலாலும் இந்த விளையாட்டு அங்கத்துல கலந்துக்கிட்டு ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. சரி, நேரத்தை கண்டு ஒரு 2 வகையாக சிம்பிளா சின்ன சின்ன கேம் விளையாடுறோம். முதலாவது விளையாட்டுக்கு பேர் வந்து எண்களில் இடம் மாறுதல். என்ன பேரு? எண்கள்னா நம்பர்ஸ். நம்பர் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுப்பீங்க. வந்து 1 நீங்க 1 4 4 இருக்கலாம். அப்புறம் இந்த விளையாட்டு முடிவு வரைக்கும் நம்ம நம்பர் இதுதான். நீங்க 1 2 3 4. சரியா? நம்ம குழந்தை எண்ணிக்கை இருக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதிகமா நம்பர் தான் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, எப்படி ஆடுறாங்க நீங்க உழுவாங்க. நீங்க உழுவாங்க. இப்ப நான் வந்து 3 2 சொல்றேன். யார் 3? நீங்க 3ஆ? நான்தா? ஓகே. 1 இருக்கு. யார் 1 இருக்கு? நீங்க 1 நீங்க 2 அப்படின்னா நீங்க சிகரம் கொடுத்துக்கணும். நீங்க நான் 1 சொன்னேன், நீங்க அப்படியே கை காட்டிக்கணும். இவருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கூட்டம் சோசனை பண்பு செய்வாங்க. நீங்க 2 அப்புறம் டக்குன்னு எண்களில் இடம் மாறுது. 1 2 இடத்துக்கு போயிடணும், 2 1 இடத்துக்கு போயிடணும். அந்த கேப்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நின்றணும். அப்பதான் நீங்க விளையாட முடியும். பிரிச்ச ஒரு விளையாட்டு வருமா? ஓகே. 1 2 5 வந்தா அப்ப அவருக்கு வந்துட்டாரு அப்படின்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. அவர் வரல, நீங்க போயிட்டாக்க அவர் ஸ்டீட் குடிக்கிறாரு. ஓகேவா? சரி, உங்க இடத்துல இல்லைங்க. வந்தல் நிற்போம், வந்தல் நிற்போம். சின்ன வட்டம், சின்ன வட்டம். ஓகே, யார் வந்து வரேன்? உயிரை வந்து வரேன். ஓகே, 1 3. இப்ப இவருக்கு வந்துட்டாரு. அவன் ரோஷன் வந்து இப்ப கேரா வந்து அவுட் நீங்க. சரியா? ஓகே ஓகே. இந்த இடத்துக்கு இல்லைங்க. நீங்க என்ன இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டோங்க. ஓகே, 3 4. இப்ப ரோஷன் போயிட்டாரு. நீங்க வந்துக்கோங்க. ஓகே, 1 2. யாரு வந்து அவர் வரவே இல்லைங்களா? அவங்க வந்து வரட்டும். அப்பதான் போக முடியும். சரியா? அங்க ஒரு சிம்பிளா விளையாட்டு. இந்த விளையாட்டு வந்து நீங்க ஓய்வு நேரத்துல ஒரு ஸ்கூலுக்கு கூட நம்ம ஓய்வா இருக்கும். சில வேலைகள் இல்லையா? என்ன பண்ணு தெரியாம இருக்கும். சமயம் விளையாடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு பார்க்கலாம். விரைவா நம்முடைய மூளையும் நம்முடைய டக்கு டக்குன்னு அது சீக்கிரமா ஆக்ட் ஃபாஸ்ட் அப்படின்றது சீக்கிரமா இயங்கக்கூடிய ஒரு நிலையை பற்றிருக்கோம். சரி, இது விளையாட்டு. அதோட போமா? சரி, நாங்க வண்டர்ல பார்ப்போம். அடுத்த விளையாட்டு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து எப்படின்னாக்கா பறவை மிருகம். பறவை எப்படி பறக்கும் சொல்லுங்க. இப்படி பறக்கும். மிருகம் மிருகம். பறவை மிருகம் மிருகம். பறவை சொன்னா நீங்க பறவை பறக்கணும். பறவை மிருகம் மிருகம் பறவை பறவை. என்ன நம்ம சொல்றது செய்தியா? அதுதான் அது கேட்கலாமா? 1 2 3. பறவை மிருகம் பறவை மிருகம் மிருகம் பறவை பறவை மிருகம் மிருகம். அதாவது கொடுங்க, உட்காருங்க. ஓகே, பறவை மிருகம் மிருகம் பறவை பறவை. என்ன செய்யக்கூடாது. மீண்டும் பறவை மிருகம் பறவை மிருகம் மிருகம் பறவை பறவை மிருகம். என்ன வருது? ஓகே, இப்ப நான் சொல்றதை நீங்க செய்யணும், நான் செய்யறதை நீங்க செய்யக்கூடாது. நான் இப்படியே செய்வேன். நான் சொல்றதை நீங்க செய்யணும், நான் செய்யறதை நீங்க செய்யக்கூடாது. சரியா? ஓகே,
மிருகம் பறவை. புரியுதா புரியுதா இதுதான். ஓகே திரும்பியும் புரியுது. பறவை நீங்க அப்ப செய்யணும். நீங்க என்னப்பா செய்யக்கூடாது. நீங்க நான் என்ன சொல்றோம் அதை நீங்க செய்யணும். நான் செய்யறது நீங்க செய்யக்கூடாது. ஓகே புரியுதா சார்? ஓகே வந்து பறவை என்னது செய்தான் பறவை. பறவை சேர்த்துன நான் இது சரியா செய்வேன் செய்வேன். பறவை மிருகம் மிருகம் பறவை மிருகம். ஓகே எல்லாரும் வரைச்சா ஃபன்னாவும் இருக்கும் ஜாலியாவும் இருக்கும். அப்படி அவுட் ஆனது பிடிக்குமே. இன்னொரு வந்து அவுட் ஆகினா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பா நம்ம நண்பர்கள் இல்லையா? ஆக இங்க ஒரு ஜாலியா விளையாட்டு டைம் கிடைக்கும் போது நீங்களும் பாருங்க. சரி மாணவர்களே, வீட்டில் இருந்தபடி நம்முடைய வகுப்பில் இருந்து விளையாட்டு அரங்கத்தை நீங்கள் சேர்ந்து இருந்தீர்கள். இது போல விளையாட்டுகளை நீங்கள் ஓய்வு நேரங்களில் உங்களுடைய நண்பர்களோடும் குடும்பத்தோடு சென்றாங்கன்னா இந்த விளையாட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சி நல்ல உறவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விளையாட்டு. சரி, நம்ம நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். நாம் இப்பொழுது இறுதி அரங்கத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். சரியா? சரி, அப்புறம் விளையாட்டு நல்லா பிடிச்சிங்களா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வகுப்பின் இறுதி கலந்துக்கிறோம். இதுலையும் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? நம்ம வழக்கம் போல பெரிய புராணம் வந்து நம்முடைய சமய வகுப்பினை ஒரு நிகழ்வுக்கு கொண்டு வருவோம். நம்ம பார்வதி பதையே அரங்கர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி